வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை மாவட்டம் கல்லியக்குடி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் தோட்டக்கலை துறையின் திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் கல்லியக்குடி தோட்டக்கலை உதவி இயக்குனர் கே ரேவதி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் வீரிய ஒட்டு மிளகாய் சாகுபடி மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலம் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் தமராக்கி தெற்கு கிராம வேளாண்மையாளர் பி ஜெயபிரகாஷ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அதிக லாபம் தரும் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய டாக்டர் ஏ பூரணி அவர்கள் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. கரூர், அரியலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் மூலம் வீரிய ஒட்டு மிளகாய் சாகுபடி செய்து வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் தமராக்கி தெற்கு கிராம வேளாண்மையாளர் பி ஜெயபிரகாஷ். இவர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி அதன் மூலம் தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தேசிய தோட்டக்கலையிலிருந்து எங்களுக்கு கண்டு கொடுத்தாங்க. நான் அதை நடவு செய்து இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். வந்து ஆடி மாதத்துலேயே உழுகணும். ஆடி மாதத்தில் 2-3 தடவை உழுது மலைக்கு உழுதுட்டு அடுத்து குப்பையெல்லாம், அதாவது சாணம், குப்பை, ஆட்டு எருவுதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை உழுதுட்டு அடுத்து சொட்டு நீர், அதுவும் வேளாண்மை துறையிலேருந்து தான் கொடுத்தாங்க, தோட்டக்கலை துறையிலேருந்து. அப்புறம் அங்கேருந்து வாங்கியாந்து அந்த சொட்டு நீர் 6க்கு 6 அடி இதுவும் 6 அடி பேஸில் போட்டு 1.5 அடிக்கு ஒரு கண்டு, அதாவது அது தோட்டக்கலையிலேருந்து தான் நேமம் பண்ணையிலேருந்து எங்களுக்கு கண்டு கொடுத்தா மிளகா கண்டு. அதை வாங்கியாந்து அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு, அதில் இருந்து அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒவ்வொரு கண்டாக வச்சு அதுக்கு டிஏபி போட்டு பண்ணோம். அது பண்ணி அந்த கண்டு நல்ல முறையில் நல்ல மழையும் பேஞ்சிச்சு. ஆனால் பெரிய மழையாக பேயலை, லைட்டான மழையாக பேஞ்சு அந்த மழையில் இந்த கண்டுகளை நல்லா வளர்த்து இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா ஈல்டுக்கு வந்திருக்கு. இப்போ நட்டு ஒரு 60-65 நாள்லேயே அந்த ஈல்டுக்கு வந்துடும். பூ பூத்துரும். ஒரு 70 நாளில் காய் பிடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த காய் நல்ல ஈல்டாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இந்த காய் நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு தான் அனுப்புகிறோம். மதுரை மார்க்கெட்டுக்கு இப்போ நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்குது. இதில் எங்களுக்கு தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு குழு அமைச்சு தலைவராக போட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன விவசாயிட்டெலாம் எல்லாம் 4 மூடை 3 மூடை 5 மூடை 2 ஏக்கரு 1 ஏக்கருலாம் எல்லோரும் போட்டிருக்காங்க. அவங்ககிட்டலாம் எல்லாம் சேகரித்து மதுரை மாவட்டத்துக்கு அனுப்புகிறோம். அங்கே நைட்டு போயிட்டு வியாபாரம் முடிச்சு காலையில் கொண்டுக்கிட்டு வந்து எங்களுக்கு பட்டுவாடை பண்ணிடுவாங்க. அப்புறம் வேறு தக்காளியும் போட்டிருக்கோம். தக்காளி இதே மாதிரி தக்காளியும் அந்த 6 பேஸுக்கு போட்டு அதுவும் இப்போ நல்ல ஈல்டாக வந்துக்கிட்டு இருக்குது.
தக்காளி பழம். முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து தண்ணி வச்சு மழை தண்ணி அதுக்கு மோட்ரு ரெடி பண்ணி தண்ணி வச்சு இப்போ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இது கவர்மெண்ட் அதிகாரி, அதாவது தோட்டக்கலையில் இருந்து வந்து நீங்கள் ஏன் இப்படி தண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது சொட்டு நீர் முறையாக போட்டால் அது நல்லா அதை வரும், இதில் உரம் கொடுத்தா நல்லா காய்க்கும் அப்படின்டா. சரி, அவங்க அறிவுறுத்தின்படி நாங்கள் அந்த சொட்டு நீர் வந்து போய் கேட்டு அவங்க வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்த பிறகு அந்த அதில் இருந்து நாங்கள் சொட்டு நீர், அதாவது முன்னாடியே பாய்ச்சி தண்ணி வாய்ச்சி இது வாய்ச்சி காய்க்கிறத காட்டலாம். இப்போ இந்த சொட்டு நீர் போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அது நல்லா இடைவெளி நல்லா தண்ணி சொட்டு சொட்டு அவளுக்கும் நல்லா காய்க்கவும் இருக்குது. அப்புறம் இந்த உரம் வந்து நீரில் கரையிற உரமும் கொடுக்குறாங்க அங்கே இதில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து. அதனால அங்கேருந்து நாங்கள் அந்த உரத்தை வாங்கியாந்து தோட்டக்கலைத்துறையிலிருந்து வாங்கியாந்து கொடுத்து அதில் தண்ணி விடவும் அது நல்லா முன்னாடி இருந்த காட்டிலும் அதிகமாக பூக்குது, அதிகமாக இலை விடுது. அதனால நல்ல காய் நல்லா இறங்குது. நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி அவங்க டெக்னாலஜியை சொல்கிறா அது மாதிரி செஞ்சால் அது நல்லா காய் காய்க்குது. அந்த காய் காய்க்கிறதுனால எங்களுக்கு முன்னாடி இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு சுத்தமாக மழை இல்லை. அதனால நாங்கள் இந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு நிறைய ஏக்கரை பயன்படுத்துகிறோம். இல்லாட்டா முன்னாடி 1 ஏக்கர் எங்களால் பயன்படுத்தும். இப்போ ஒரு 5 ஏக்கர், அந்த 1 ஏக்கர் பயன்படுத்துகிற தண்ணியை 5 ஏக்கருக்கு பயன்படுத்துகிறோம். அதனால் நல்ல ஈல்டாக இருக்குது. தண்ணிக்கு இந்த சொட்டு நீர்லாம் இல்லாட்ட இப்போ விவசாயம்லாம் எங்களால் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டக்கலை அணியை அவங்கள்ட்ட போய் அந்த ஆஃபீஸர்களை கேட்டு என்ன நாங்களும் சொட்டு நீர் போடணும், இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொன்னால் அவங்க ரொம்ப உதவியாக இருக்காங்க. அவங்களும் போய் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் பி ஜெயபிரகாஷ் அவர்களை 09514848663 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் வேளாண்மை மற்றும் கால்நடை தொழிலையே சார்ந்துள்ளது. அதில் பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இருப்பினும் பால் பொருட்களுக்கான தேவை அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் கால்நடைகள் மூலம் பெறப்படும் பாலை மதிப்பு கூட்டி நேரடியாக விற்பனை செய்யும் போது அதிக வருமானம் பெற முடியும். அந்த வகையில் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ பூரணி அவர்கள் தரும் விளக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் அதிக லாபம் தரும் மதிப்பூட்டிய பால் பொருட்களை பற்றி பார்க்கலாம். பாலை பதப்படுத்தி, அதாவது பாலை காய்ச்சி அதில் சர்க்கரை, வைட்டமின்கள், தாது பொருட்கள் போன்ற சத்து பொருட்களை சேர்த்து செறிவூட்டியோ அல்லது பாலில் உள்ள நீரை வடிகட்டி அதன் கொழுப்புச்சத்தை செறிவூட்டியோ அல்லது பாலை திரிய வைத்து அதன் புரதச்சத்தை செறிவூட்டியோ பாலின் மதிப்பை அதிகரித்து தயாரிக்கும் பொருட்களை மதிப்பூட்டிய பால் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாலை எளிதில் பாலாகவே நாம் விற்றுவிடலாம். ஆனால் பாலை பாலாகவே விற்றுவிடுவதை காட்டிலும் அதை பாலை செறிவூட்டி அதன் மதிப்பை அதிகரித்து மதிப்பூட்டிய பால் பொருட்களாக விற்கும் பொழுது இன்னும் அதிக லாபம் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லங்களில் வீட்டில் இருந்து கொண்டே பெண்கள், குறிப்பாக சுய உதவிக்குழு பெண்கள் குறைந்த செலவில் எளிய முறையில் மதிப்பூட்டிய பால் பொருட்களை செய்து தயாரித்து அதிக லாபத்தை பெறலாம். இப்போ பால் அதிகப்படியாக உற்பத்தியாகும் நாட்களில் பால் பொருட்களின் தயாரிப்பு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பால் பொருட்கள் எளிதில் கிடக்கூடிய பாலை பால் பொருளாக நாம் மாற்றிவிட்டால் நீண்ட நாட்கள் அதை வைத்திருந்து உபயோகப்படுத்தி விற்பனை செய்ய நம்மால் இயலும். இப்போ பால் எளிதில் கிடக்கூடிய உணவு. இப்போ கறவை மாட்டிலிருந்து பெறக்கூடிய பால் பொதுவாக கோடை காலத்தில் சுமார் 3 மணி நேரமும் குளிர்காலத்தில் சுமார் 5 மணி நேரமும் கறந்ததிலிருந்து நாம் கெடாமல் வைத்திருக்கலாம். அதற்குள் பாலை காய்ச்சியாக வேண்டும் அல்லது பால் பொருளாக நாம் மாற்றி இருக்க வேண்டும். இப்போ பாலில் உள்ள சத்துக்களை செறிவூட்டி தயாரித்து முறையை பொறுத்து பால் பொருட்களை நாம் பல்வேறு வகையாக பிரிக்கலாம். அதாவது கொழுப்புச்சத்து நிறைந்த பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக பால், வெண்ணெய், நெய் போன்றவற்றை கூறலாம். புரதச்சத்து நிறைந்த பால் பொருட்கள், இதற்கு சீஸ், பன்னீர் போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். அடுத்தபடியாக சுவையூட்டிய நறுமணமூட்டிய பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக ரோஸ் மில்க், ஃப்ளேவர்ட் மில்க், சாக்லேட் மில்க் போன்றவற்றை கூறலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால்
சுண்ட காய்ச்சி கெட்டியாக பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக கிர், பாசந்தி போன்றவற்றை கூறலாம். அடுத்தபடியாக உறைநிலை பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக ஐஸ்கிரீம், குல்ஃபி போன்றவற்றை கூறலாம். அடுத்ததாக உறைமோர் ஊற்றி புளிக்க வைத்த பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக தயிர், மோர், லஸ்ஸி, ஸ்ரீகந்த் போன்றவற்றை கூறலாம். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது மில்க் ஸ்வீட்ஸ், அதாவது பாலிலிருந்து தயாரிக்கப்படும் இனிப்பு பண்டங்கள், அதாவது பால்கோவா, பேடா, சந்தேஷ், ரசமலாய், குலோப் ஜாமுன் போன்றவற்றை கூறலாம். அடுத்தபடியாக பாலிலிருந்து திரிந்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள். இதற்கு உதாரணமாக பன்னீர், சீஸ், பால் ஊநீர் பானம் ஆகியவற்றை கூறலாம். பன்னீரிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பன்னீர் 65, பன்னீர் பஜ்ஜி, பன்னீர் பக்கோடா, பாலக் பன்னீர், பன்னீர் குருமா போன்ற நிறைய பொருட்களை தயாரிக்கலாம். அதேபோல் பழக்கூழ் கலந்த பால், அதாவது மில்க் ஷேக், இவை அனைத்தும் பாலிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள். இப்பொழுது பொதுவாக நீங்கள் இல்லங்களில் பார்த்தீர்கள் என்றால் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கித்தான் குலோப் ஜாமுன் செய்கிறீங்க. ஆனால் இது லாபகரமானது அல்ல. வர்த்தக ரீதியாக இதை செய்வதற்கு இது ஏற்புடையதும் அல்ல. நீங்கள் குலோப் ஜாமுன் செய்ய வேண்டும் என்றால் இனிப்பு அல்லாத பால்கோவா ஒரு 200 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 20 கிராம் மைதா மாவு, 2 கிராம் ஆப்பசோடா இவற்றை நன்கு கலந்து ஒரு சின்ன விதமான கீறல் கூட இல்லாமல் நன்றாக உருட்டி அதை நெய் அல்லது எண்ணெயில் பொரித்து பொன்னிறம் வரும் வரை அதை எடுத்து சர்க்கரை பாகில் 2 மணி நேரம் ஊற வைத்தீர்கள் என்றால் தித்திக்கும் குலோப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பழச்செறிவூட்டிய இனிப்பு தயிர், அதாவது டயட்டட்டிக் ஃப்ரூட் என்ரிச்ட் ஃப்ரோசன் யோகர்ட் என்பார்கள். இப்போது சாதாரணமாக தயிரை காட்டிலும் இனிப்பு தயிரில் நீங்கள் கொழுப்பு சாரா திடப்பொருட்களின் அளவை 12% உயர்த்த வேண்டும். மேலும் இந்த யோகர்ட் எனப்படும் இந்த இனிப்பு தயிரில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் என்ற நுண்ணுயிரிகளை உறைமோராக பயன்படுத்தி அதை 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுமார் 6 மணி நேரம் வைத்திருந்து பின்னர் அந்த தயிரை உறைய வைக்க வேண்டும். இதுதான் இனிப்பு தயிர், தட் இஸ் ஃப்ரோசன் யோகர்ட். இதை கடைகளில் நீங்கள் விற்க வேண்டும் என்று எண்ணினால் கண்ணாடி கோப்பைகளில் சிறு சிறு பழத்துண்டுகள், அதாவது மாம்பழத்துண்டுகள், ஆப்பிள் துண்டுகள், அது மாதிரி அன்னாச்சி பழத்துண்டுகள் ஆகியவற்றை நிரப்பி அதன் மேல் யோகர்ட்டை பரப்பி அதற்கு மேல் முந்திரி பருப்பு, பாதாம், தேன் போன்றவற்றை கலந்து நீங்கள் விற்கலாம். ஆகவே சுய உதவிக்குழு மகளிர், சிறு தொழில் முனைவோர், இல்லத்தரசிகள், பெண்கள் இத்தகைய மதிப்பூட்டிய பால் பொருட்களை தயாரித்து பயனடைய வேண்டும். மேலும் விவரம் பெற டாக்டர் ஏ பூரணி அவர்களை 09597619247 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள பிப்ரவரி மாத பயிற்சி பற்றிய அறிவிப்பு. குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் 8/2/2016 அன்று சிறுதானிய உணவு பண்டங்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. 16/2/2016 அன்று கடலை சாகுபடியில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. 17/2/2016 அன்று கோடை காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு முறைகள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. அனைத்து பயிற்சிகளும் குறிப்பிட்ட அந்த பயிற்சி தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். பயிற்சியின் போது தேநீர், மதிய உணவு வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இணை பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி 630207. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0457264288. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.3%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 517.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.5ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் கரூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. வரும் நாட்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும். அரியலூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் முதிர்ந்த சம்பா நெற்பயிரை அறுவடை செய்து 13% குறைவாக ஈரப்பதம் இருக்குமாறு காய வைத்து சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாக்கவும். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. மண் ஈரம் ஆவியாதல் மூலம் இழக்கப்படுவதை குறைக்க மிளகாய் பயிருக்கு புழுதி நிலப்போர்வை அமைத்தல் மற்றும் பயிர்க்கழிவு நிலப்போர்வை அமைத்தல் ஆகிய தொழில்நுட்பங்களை பின்பற்றவும். பருத்தியில் மாவு பூச்சி பாதிப்பு எதிர்பார்க்கப்படுவதால் பூச்சி தாக்குதலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் குளோரிபைரிபாஸ் தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மதுரை மாவட்டம் கல்லியக்குடி வட்டாரத்தில் மல்லிகை மற்றும் மிளகாய் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இப்பயிர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் மற்றும் மானியங்களை அளித்து இதன் மூலம் சாகுபடி பரப்பளவினை அதிகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கல்லியக்குடி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் தோட்டக்கலை துறையின் திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் கல்லியக்குடி தோட்டக்கலை உதவி இயக்குனர் கே. ரேவதி அவர்கள். இது இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து கள்ளிக்குடி வட்டாரம், மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தாலுகாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்குடி வட்டாரம்.
இந்த கிராமத்தோட பேர் வந்து வலையங்குளம். இந்த வலையங்குளம் கிராமம் அதிகமாக மல்லிகை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு கிராமம். பொதுவாக கள்ளிக்குடி வட்டாரத்தில் மழை அளவு எல்லாம் மண் வளம் எல்லாமே சராசரியையும் விட மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வட்டாரம். அதனால் இதற்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து பயிர் சுழற்சி முறைகளும் கையாளப்பட்டு வருகிறது. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த கள்ளிக்குடி வட்டாரத்தோட மொத்த பரப்பே 25,000 ஹெக்டர். இந்த பரப்பில் சுமார் 9,040 ஹெக்டர் வந்து நிகர சாகுபடி செய்யக்கூடிய பரப்பு. அதாவது மொத்த பரப்பில் 35% தான் சாகுபடி பரப்பு இருக்குது. இந்த மொத்த சாகுபடி பரப்பில் தோட்டக்கலை பயிர்கள் 619 ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தோட்டக்கலை பயிர்களோட சாகுபடியை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மத்திய மாநில திட்டங்கள் வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலமாக இங்கு அதிக அளவில் மல்லிகை, மிளகாய், அவுரி ஆகிய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து மானியம் அளிக்கப்பட்டு வருகிறது. மல்லிகை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 16,000 ரூபாய் வரையிலும் மானியம் அளிக்கப்படுகிறது. மிளகாய் சாகுபடிக்கு ஹெக்டருக்கு 12,000 ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படுகின்றது. அவுரி சாகுபடி செய்பவருக்கு ஹெக்டருக்கு 5,000 ரூபாய் வரையிலும் மானியம் அளிக்கப்படுகின்றது. இவை தவிர வீரிய ஒட்டு காய்கறிகளான தக்காளி, வெண்டை, மிளகாய், வெங்காயம் போன்ற காய்கறி பயிர்கள் சாகுபடியை ஊக்கப்படுத்துவதற்காக ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களில் எல்லாவற்றிலுமே பயனடையக்கூடிய விவசாயிகள் சொந்த நிலமாக இருக்க வேண்டும். மேலும் மானியம் பெறுவதற்கு தேவைப்படும் விவசாயிகள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் கள்ளிக்குடி அலுவலகத்தில் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த மானியம் பெறுவதற்கு நிலத்திற்கான ஆவணங்களான சிட்டா, அடங்கல், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆகிய ஆவணங்களுடன் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மத்திய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் தற்பொழுது அதிக அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய திட்டம் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் திட்டம். இந்த திட்டம் வந்து தற்பொழுது அனைத்து தரப்பு விவசாயிகளுக்குமே மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியமும், பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக சிறு விவசாயிகள் 5 ஹெக்டர் வரையிலும் மானியம் பெறலாம். பெரிய விவசாயிகளுக்கு 12.5 ஏக்கர் வரையிலும், அதாவது 5 ஹெக்டர் வரையிலும் மானியம் பெறலாம். இந்த திட்டங்களில் பயனடைவதற்கு நிலம் அந்தந்த விவசாயிகளுக்கு சொந்த நிலமாக இருக்க வேண்டும். சொந்த நிலமாக இல்லாத பட்சத்தில் குத்தகைக்கு விவசாயம் செய்யும் தருணங்களில் இந்த குத்தகையானது குறைந்தது 10 வருடங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். இந்த திட்டங்களில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களது நிலங்களுக்கான ஆவணங்களான சிட்டா, அடங்கல், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் நிலத்திற்கான வரைபடம் ஆகிய ஆவணங்களுடன் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். இந்த திட்டங்கள் தவிர்த்து தேசிய மானாவாரி மேம்பாட்டு திட்டமும் இந்த வட்டாரத்தில் செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் வரையிலும் மானியம் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்தில் பயிர் சாகுபடி செய்வதற்கான பழக்கன்றுகள் மற்றும் ஊடுபயிராக சாகுபடி செய்வதற்கான பயிர் வகை, இடுபொருள்கள் அனைத்தும் மானியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களுக்குமே உரிய நில ஆவணங்களுடன் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இவை தவிர தொழில்நுட்ப ரீதியாக இங்கு சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளும் இந்த துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது இங்கு சாகுபடி செய்யப்படும் அனைத்து தோட்டக்கலைத்துறை பயிர்களிலும் பூச்சி நோய் கண்காணிப்பு மற்றும் உர மேலாண்மை ஆகியவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் மதுரை KVK நிலையத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது இதற்கு உடனடியாக அவர்கள் விவசாயிகளின் வயல்களை பார்வையிட்டு உரிய பரிந்துரைகளையும் செய்து வருவதால் விவசாயிகள் தங்கள் வயல்களில்
அதிக மகசூலை எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகரிக்கின்றது. மேலும் கல்லூரியில் இருந்து வெளியிடப்படும் ரகங்களுக்கான செயல் விளக்க பாத்திகளும் துறையின் மூலம் அமைத்து அதனை பராமரித்து அதற்கான மகசூல் விவரங்களும் இதர விவரங்களும் வேளாண்மை கல்லூரிக்கு துறையின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. இப்போ திட்டங்களின் மூலமாக வீரிய ஒட்டு காய்கறிகளை அறிமுகப்படுத்துறதுனால அதே சமயம் சொட்டு நீர் பாசனமும் அமைச்சு வீரிய ஒட்டு காய்கறிகள் சாகுபடி செய்கிறதுனால ஏற்கனவே எடுத்த மகசூலை விட 2 மடங்கு அதிக மகசூல் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் முதல்ல இந்த வட்டாரத்தில் சொட்டு நீர் பாசனத்துக்கு அந்த அளவு ஒரு வரவேற்பு இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய விவசாயிகள் கடுமையான வறட்சியினாலையும் மழை நீர் கிணத்தடியில் நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டே போகிறதுனாலையும் விவசாயிகளுக்குள்ளே ஒருத்தர் போட்டிருக்கிறவர் அதிக மகசூல் எடுக்கிறத பார்த்ததுனால அடுத்தடுத்து இப்போ வாலண்டியராக விவசாயிகளே சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு துறையை நாடி முன்னை விட அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த வருஷமும் இந்த வட்டாரத்திற்கு 40 ஹெக்டேர் குறியீடாக பெறப்பட்டு விவசாயிகளை தேர்வு செஞ்சிட்ருக்குறோம். தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் கல்லூரி KVK மூலம் நடத்தப்படும் அனைத்து பயிற்சிகளிலும் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் பயிர்களில் அதிக மகசூல் பெறவும் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை துறையில் தொடர்பு கொண்டு அவ்வப்பொழுது நீக்குவதுடன் அதிக மகசூல் பெறவும் இந்த துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் மானியங்களையும் சரியாக பயன்படுத்தி விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் விவரம் பெற தோட்டக்கலை உதவி இயக்குனர் K. ரேவதி அவர்களை 09486501100 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 8/2/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் மா அடர் நடவு செய்து வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஒடுவன்பட்டி கிராம வேளாண்மையாளர் A. ராஜு அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் உபரியான தீவன பயிர்களை சேமிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் T. திருமைஞானம் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனீ வேளாண்மைக்கு நண்பன் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் B. உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.